வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மின்ட் ரைஸ் புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ ஆப்வியஸ்லி அதுக்கு புதினா தேவை. இது ஒரு அரைக்கட்டு ஆஞ்சு வச்சுருக்கேன். அண்ட் திஸ் இஸ் பச்சை மிளகா. தாளிக்கிறதுக்கு வரமிளகா இருக்குது. அண்ட் ஜிஞ்சர், உப்பு, நல்லெண்ணெய். இதை நான் நல்லெண்ணெய் தான் பண்ணுறேன். நார்மல் எண்ணெய் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு. ஸோ சாப்பாடு ஆகிட்டுருக்கு. ஸோ சாப்பாடு ஆப்வியஸாக தேவை. ஸோ இன்றைக்கி மின்ட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம மின்ட் பேஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ மின்ட் பேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க மின்ட்டை, அப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுருவோம். அப்புறம் ஜிஞ்சர் எடுத்து வச்சுக்கிறத போட்டுட்டு இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். ஸோ ஸ்டார்டிங்கில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஒரு பேனில். ஆப்வியஸ்லி அது முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடுகு பொரிஞ்சதும் வரமிளகா போட்டு நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு 30 செகண்ட் சாட்டே பண்ணதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டுக்கிட்டு இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு வேர்க்கடலை போட்டுக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா வேர்க்கடலை சேர்க்குறேன் டேஸ்ட்டுக்காக. வேர்க்கடலையை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டை போடுறோம். இதோட பச்சை ஸ்மெல்லு கொஞ்சம் லைட்டாக போகணும். அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் லோ டெம்பரேச்சரில் வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக அந்த புதினா பேஸ்ட் ஸ்மெல் வரும், சட்னியோட ஸ்மெல்லு வரும் உங்களுக்கு நல்லா. ஸோ பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பேஸ்ட்டை உள்ளே கொட்டுறோம். கொட்டுறோம். இப்போ நல்லா கிண்டுறோம். நல்லா கிண்டிக்கோங்க. எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா கிண்டிக்கோங்க. ஸோ மக்களே, மின்ட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்டை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.